வீடியோ பார்த்துட்டு லேடிஸ் எல்லாரும் தயாரா இருந்துக்கங்க. உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவங்களோட பாக்கெட் மணி எடுத்து ஒளிச்சு வச்சுக்கணும்னு சொல்ல முடியாதுங்க. அவங்களே தயார் பண்ணி வச்சுக்கங்க. ஏன் பார்த்தா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஹோம் அப்ளையன்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பிராண்டட்ல வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா, கிரைண்டர் பத்தி பார்க்க போறோம். கிரைண்டருக்கு வந்து காம்போ ஆஃபரா கொடுக்க போறாங்க. இந்த காம்போ ஆஃபர் எங்க என்னென்ன கொடுக்க நம்ம வீடியோக்குள்ள பார்த்தலாம். இந்த ஷாப் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பிஎல்எஸ் பஜார்ல நம்ம இங்க இருக்கிறோம். இங்க என்னென்ன காம்போ ஆஃபர் நம்ம ஃபுல் டீடைல் பார்த்தலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும் வந்துட்டு. சார், உங்க ஷாப்புக்கு வரக்கூடிய லொகேஷன் சரியா சொல்லுங்க சார். அப்படியே நம்ம வந்து கோயம்புத்தூர் சாய்பாபா கோயில் இருக்கு இல்லையா, இந்த சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி போற ரோட்ல ஒரு பாலம் ஒண்ணு இருக்கும். அந்த பாலத்தை இறங்கி ஏறின உடனே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சொர்ணா மெடிக்கல்ஸ் இருக்கும். அந்த கட்டுக்குள்ள வந்தீங்கன்னா பிஎல்எஸ் சூப்பர் பஜார்னு போர்டு இருக்கும். சாய்பாபா கோயில ரொம்ப பக்கம் தான். பக்கம் நம்ம அடையாளத்தை சொன்னா அந்த ரயில்வே மேம்பாலம் சொல்லிக்கலாங்க. அது வந்தாலே உங்களோட கடைக்கு பக்கத்துல வந்துட்டு அப்படின்னு நினைச்சுக்கலாம். சார், உங்களுடைய கடையில எங்களோட ஷாப்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, நம்ம என்ன பத்தி நம்ம பார்க்க போறோம்? நம்ம கடையில கிச்சனுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான். நம்ம எல்லாமே குக்கர் இருக்கும், மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, எல்லாமே எல்லா கேஸ் ஸ்டவ் எல்லாமே வச்சிருக்கோம். எல்லாமே பிராண்டட் ஐட்டம். எல்லாமே வந்து எல்லா ஆன்லைனோட கம்மியான விலையில நம்ம கொடுக்குறோம். பிராண்டட் ஆன்லைனோட கம்மியா கொடுக்கும். எல்லாமே ஆன்லைன் பிரைஸோட நம்மள்ட்ட கம்மியா இருக்கும். சூப்பர் சார். இப்ப நம்ம காம்போ ஆஃபர் சொல்லிருக்கீங்க, என்ன பார்க்க போறாங்க நம்ம? இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கோசரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லக்ஷ்மி கிரைண்டருக்கான ஒரு கோம்போ. ஏன்னா நம்ம நிறைய கோம்போஸ் இருந்தா ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போது இன்னைக்கு வந்து லக்ஷ்மி கிரைண்டருக்கான ஒரு 5 மாடல் கிரைண்டர் இருக்கு. 5க்கு ஒரு சூப்பரான ஒரு கோம்போ ஆஃபர் தான். இந்த காம்போ ஆஃபர் எத்தனை தேதி வரைக்கும் வச்சிருப்பீங்க? ஆக்சுவலா வந்து இப்போ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுப்போம். ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுப்போம். சரிங்களா? ஏன்னா இப்பவே நிறைய சேல்ஸ் ஆகி கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்கு. இப்ப நீங்களே வந்து போய் பாத்துருப்பீங்க எவ்வளவு க்ரௌட். ஸோ ஸ்டாக் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுப்போம். ஓகே, இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கிரைண்டரோட வந்து காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆக வந்து டம்மியான கம்பெனி கிடையாது, எல்லாமே லக்ஷ்மி பிராண்டட்ல கொடுக்குறாங்க. நம்ம ஒவ்வொரு நம்ம பார்க்க போறோம். முக்கியமா இந்த வீடியோ ரிலீஸ் ஆனே உடனே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். சார், நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாங்களா? கண்டிப்பா பார்த்துலாம். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு 5 மாடல் கிரைண்டர் பார்க்க போறோம். அதாவது நம்ம சின்ன கிரைண்டர்ல இருந்து பெரிய கிரைண்டர் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது மினி கிரைண்டர்னு சொல்லுவோம். இதுங்களா? ஆமா. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஏஜ்டு பீப்புள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கல்ல தூக்கி அரைக்கிறதுலாம் சிரமப்படுவாங்க. 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க நிறைய குவான்டிட்டி அரைச்சு வச்சாங்க அப்படின்னா அது புளிச்சு போயிடும் அடிக்கிற வீடுலாம். ஸோ அப்பப்போ அரைச்சிக்கிறது பிளஸ் இந்த ஃபாரின்க்குலாம் போறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் கம்மியா கேட்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 16-17 கிலோ வரும்போது அது கொஞ்சம் வெயிட் கம்மியா ஒரு காம்பாக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி கிரைண்டர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கோசமே நம்ம இது ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து 1 லிட்டர் கிரைண்டர். இது வந்து நம்ம 1/2 கிலோ ரைஸ் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். 1/2 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். ரைஸ் மட்டும் கிடையாது, இதுக்கு மட்டும் கிடையாது, இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாது. நீங்க அடக்கி வடக்கி சட்னி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சட்னி எல்லாம் நம்ம மிக்சியில அரைக்கும் போது இதுல அரைச்சோம் அப்படின்னா நம்ம ட்ரெடிஷனல் டேஸ்ட், நம்ம அந்த அம்மிக்கெல்லாம் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு இதுல கிடைக்கும். இந்த ஆப்பத்துக்கு எல்லாம் பண்ணலாம். ஈவன் அந்த நான்வெஜ்ஜுக்கு மசாலா எல்லாம் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் இதுல ரொம்ப சூப்பரா பண்ணலாம். லிப் பண்ண ரொம்ப ஈஸி. கல்லெல்லாம் பத்தி ரொம்ப சின்ன கிரைண்டர், ரொம்ப காம்பாக்டா இருக்கும். சின்ன ட்ரம் உங்களுக்கு தூக்குறது ஈஸி தானா? ஆமா. ஸோ நம்ம 1/2 கிலோ ரைஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கல்லு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும், சின்னதாக க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், வெயிட் இல்லை. வெயிட் இருக்கு. ட்ரம் தூக்குனாலும் அவ்வளோதான், செட்டாக வந்துடலாம். அப்படி தனியாக வந்துடும். ட்ரம் பொறுத்த வரைக்கும் வெயிட்டே இல்லை, காற்று மாதிரி தான் இருக்கு. எந்த உங்களை வயசானவங்க தூக்கலாம், ஈஸியாக தூக்கலாங்க. எந்த ஒரு வெயிட் இல்லை, சூப்பராக இருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து மினி கிரைண்டர்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது ஸ்டார்டிங் சைஸ். இப்போ நிறைய பிராண்ட்ல இது கிடையாது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காமனாக அந்த 2 லிட்டர் தான் வச்சிருப்பாங்க. நம்ம இந்த கஸ்டமர் கோசமே ஸ்பெசிஃபிக்காக அதை நம்ம ரெடி பண்ணி இப்போ போட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இது வந்து பேசிக் மாடல். 2 லிட்டர்ஸ் கிரைண்டர்ல இது பேசிக் மாடல். இல்லை நம்ம 2 லிட்டர்ஸ் 2 மாடல் பார்க்குறோம். இது வந்து பேசிக்ல டிசைன்ற மாடல், இது வந்து ப்ரீமியம்ன்ற மாடல். ஓகே. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, ரெண்டுத்துமே இப்போ நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் இல்லையா, இருக்க எல்லா மாடலுமே நம்ம ஸ்பெஷலா காப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்றோம். எல்லாத்துக்குமே காப்பர் மோட்டர் தான். எதுவுமே அலுமினியம் மோட்டர் கிடையாது, எல்லாத்தையுமே காப்பர் மோட்டர் தான். இந்த 1க்கு 2 வருஷம் வாரண்டி. இதுல இருக்கிற எல்லா இதுக்குமே உங்களுக்கு 5 வருஷம் மோட்டருக்கு வாரண்டி. சிறுசுக்கு மட்டும் 2 வருஷம், சின்னது மற்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு மோட்டருக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ இதுக்கு இதுலயும் நம்ம 1 கிலோ ரைஸ் போட்டு, இதுல 1/2 கிலோ சொன்னேன் இல்லையா, இல்ல நம்ம 1 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த 2 மாடலுமே நம்ம 1 கிலோ ரைஸ் போட்டு நம்ம அரைச்சிக்க முடியும். சூப்பருங்களா? என்ன வித்தியாசம் 2 மாடலுக்குமே? இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஆர்டினரியா கிரைண்டர் இருக்கு இல்லையா, அந்த லுக்ல இருக்கும். இது கொஞ்சம் பிரீமியம் லுக்ல, ஃபினிஷிங் பாடி எல்லாமே கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் இதுவா இருக்கும். அது போக இந்த கல்லு ஸ்டோனு, இந்த ஸ்டோனோட சைஸுக்கும் இந்த ஸ்டோனோட சைஸ்க்கும் வித்தியாசம் பார்க்கலாம். இது 5 சென்டிமீட்டர், இது வந்து 5 சென்டிமீட்டர் வரும். இதான் நார்மலா எல்லா கிரைண்டர்லயுமே போட்டிருப்பாங்க. இது நம்ம வந்து ஸ்பெஷலா ரெடி பண்ணி 6 சென்டிமீட்டர் பெரிய ஸ்டோன். ஆமா,
1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா பெருசா இருக்கும். ஸோ கிரைண்டிங் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கோசரம் இதை யூஸ் பண்றது. இந்த மாவு அரைக்கிறது கொஞ்சம் நல்லா அரையும் அந்த மாதிரி. ரெண்டுத்துலயுமே நல்லா அரையும். பட் அந்த ஸ்டோன் போடும்போது இந்த கிரைண்டிங் வந்து ஒரு டைமிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா அரைச்சு கொடுக்கும். சூப்பர். அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டுத்துலயுமே நம்ம 1 கிலோ ரைஸ் போட்டு நம்ம அரைச்சிக்க முடியும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டருக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி தான் கொடுக்குறோம். ஸோ இந்த 2 மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து கையில் எடுக்கிறது. இப்போ பார்த்த எல்லாமே நம்ம மாவு வந்து நம்ம கையில் எடுத்துக்கிறோம். அடுத்த 2 மாடல் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா டில்டிங் கிரைண்டர். இது வந்து நம்ம சாட்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஏஜ் வயசானவங்க ஷோல்டர் பெயின்ல இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் இருக்கு, கல்ல தூக்க முடியல, மாவு எடுக்கிற சிரமப்படுறாங்க. அவங்கள இந்த டில்டிங் கிரைண்டர் வந்து ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ இந்த மாடல் வந்து இப்போ 1 கிலோ ரைஸ் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். 1 கிலோ இது வந்து 3 லிட்டர். கொஞ்சம் ஃபேமிலி பெருசு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம அரைப்போம், நிறைய குவான்டிட்டி அரைப்போம்னா இதுல போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 1, 1.5 ரெண்டுமே சாய்க்கிறது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்டருக்கு 5 வருஷம் வாரண்டி இருக்கு. ஸோ எப்படி மாவு எடுக்கலாம் அப்படின்னா இங்கே லிவர் மாதிரி இருக்கும். இந்த லிவரை லேசாக அப்படியே புல் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் சாய்ச்சிடலாம். அவ்வளோதான் வேலை. அவ்வளோதான். சூப்பருங்க. ஸோ அப்படியே மாவு ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒத்த விரல் நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். அவ்வளோதான். ஒரே விரல் தான். லாக் ஆகிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நீங்கள் இதை பிடிச்சிட்டு நிற்கணுன்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னொரு என்னன்னா இதுலேயே நம்ம மாவு எடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி கிளீனிங்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுங்க, 2 வாட்டி கிரைண்டர் ரன் பண்ணி விட்டு அகைன் நீங்கள் அப்படியே எடுத்து சாய்ச்சிட்டீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் வெளியில் வந்துடும். சூப்பர். ஸோ மாவு எடுக்கிறது ஈஸி, கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து 1 கிலோ ரைஸ் போட்டு அரைக்கிறது, இது வந்து 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைக்கிறது. சேம் டில்ட்டிங் தான், அதே மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலையுமே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா, இல்லை எல்லா மாடலுக்குமே என்ன ஆகணும், நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு பசைறது கொடுக்கும். எல்லாத்துக்குமே வந்துருங்களா? இப்போ காமிச்சிருக்க 5 மாடலுக்குமே ஒரு சப்பாத்தி மாவு பசைறது வரும், ஒரு தேங்காய் திருவது வரும். ரெண்டுமே செட்டா. இது ரெண்டுமே நமக்கு எல்லா மாடல் கிரைண்டருக்குமே வரும். நார்மலா பாத்தீங்கன்னா இந்த சின்ன கிரைண்டர்ல சப்பாத்தி மாவு பசைறது தரமாட்டாங்க, இதுக்கு மட்டும் தான் இருக்கும். ஆனா நம்ம சின்னதுக்குமே சப்பாத்தி மாவு பசைறது கொடுக்குறோம். சூப்பருங்க. இருக்குது, அதுக்கும் கொடுத்துறோம். இது தேங்காய் திருவதும் இருக்கும். இதுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லாத்துக்குமே வச்சிருக்காங்க, எல்லா மாடலுக்குமே இருக்கு. இது போக நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கூடவே இந்த கிரைண்டர் கூட ஒரு மசாலா ட்ரம் கொடுக்குறோம். மசாலா ட்ரம்? ஆமா. சூப்பருங்க. இது எல்லா கிரைண்டருக்கு வரணுங்களா எப்படி? இது அந்த ஒரு கிரைண்டருக்கு மட்டும் வரும். ஏன்னா இந்த ட்ரம் தான் அதுல இருக்கும், இந்த சின்ன ட்ரம் தான் அதுல இருக்கு. இந்த 4 மாடல் கிரைண்டருக்குமே எக்ஸ்ட்ரா இந்த ட்ரம், 2 ட்ரம் கிரைண்டருக்கு வந்து 2 ட்ரம் வரும். அதாவது ஒண்ணு இப்ப நீங்க ஒரு கிலோ ரைஸ் போட்டு அரைக்கிறீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா அரைக்கிறோம், அடைக்க அரைக்கிறீங்க, வடைக்கு அரைக்கிறீங்க, ஆப்பத்துக்கு அரைக்கிறீங்க, சட்னி அரைக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணும்போது அந்த ட்ரம் எடுத்துட்டு இதை போட்டு. சூப்பருங்க. ஸோ எல்லா மாடல் கிரைண்டருக்கு இது எக்ஸ்ட்ரா அந்த மசாலா ட்ரம் கொடுக்குறோம். இந்த மசாலா ட்ரம் பார்த்தீங்கன்னா தனித்தனி கல் வந்துடும். அதுக்கு ஒரு கல், இதுக்கு ஒரு கல், அதுக்கு ஒரு மூடி, இதுக்கு ஒரு மூடி வந்துடும். அதுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பிசைறது, இதுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பிசைறது. ஸோ அந்த இந்த கிரைண்டர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி மாவு பிசைறது வரும். 2 வரும். பெருசுக்கும் வரும், இதுக்கு சின்னதுக்கும் வரும். தேங்காய் திருவது மட்டும்தான் ஒண்ணு. மற்ற எல்லாமே 2 வந்துடும் நமக்கு. ஸோ இது வந்து இது போக இப்போ நம்ம பொங்கல் இருக்கு இல்லையா, பொங்கலுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோம்போ ஆஃபரும் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எந்த மாடல் கிரைண்டர் எடுத்தீங்கனாலுமே சரி புல்லட் மிக்சி கொடுக்குறோம். சௌபாக்கியா பிராண்டட். நம்ம எதுவுமே லோக்கல் கிடையாது நம்மள்ட்ட. நீங்க கடையை சுத்தி பாத்தீங்கன்னா லோக்கல் ஐட்டம் எதுவுமே என்கிட்ட இருக்காது, எல்லாமே பிராண்டட் மட்டும் தான் வச்சிருப்பேன். சௌபாக்கியா பிராண்டோட 3 ஜார் இருக்கும், 2 பிளேடு, 3 ஜார். அதாவது ஒண்ணு வந்து ட்ரை அரைக்கிறது, இந்த பிளாட்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ட்ரை அரைக்கிறதுக்கு, மசாலா இதெல்லாம் அரைக்கிறதுக்கு. இது வந்து வெட்டு அரைக்கிறதுக்கு, மில்க் ஷேக்ஸ், ஜூஸ், சட்னி எல்லாம் பண்ணா இதை பண்ணிக்கலாம். இது போக நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி ஜார் இருக்கும். மில்க் ஷேக்ஸ் பண்றீங்க அப்படியே கேரி எடுத்துட்டு போய்க்கலாம், ஜிப்பர் மாதிரி இருக்கும் அப்படியே. அந்த டைப் இருக்கும். பிளஸ் ஒரு 3 மூடி வந்துடும். சப்போஸ் ஏதாவது மிச்சமாச்சுன்னா இந்த அந்த ஜார்ல போட்டு கேப்ல போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி 3 மூடி வந்துடும். ஸோ இது ஒரு கோம்போ. அதிகமா சேல்ஸ் ஆகக்கூடிய கோம்போ இதுதான். ஏன்னா இந்த புல்லட் மிக்சி தனி கிரேஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே தனியாவே புல்லட் மிக்சி அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகும். இது ஒரு கோம்போ. சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னா நம்ம பிரஸ்டீஜோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர், 3 லிட்டர் குக்கர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆமா, பிரஸ்டீஜோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர், அலுமினியம் குக்கர் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர், ஸ்வச் மாடல் குக்கர், ஒரு 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுவும் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு இது பாத்தீங்கன்னா காஃபி சுகர், டீ, காஃபி, இது 3 போட்டு வச்சுக்கலாம். இதுல பிரிண்டா இருக்கும், சுகர்னு இருக்கும். இது கண்டெய்னருங்களா? அது கண்டெய்னர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர். சூப்பருங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உங்களுக்கு அப்படியே. ஆமா.
ஒன்றுத்துல வந்து சுகர் போட்டுக்கலாம், டீ போட்டுக்கலாம், காஃபி காஃபி பொடி ஸோ இது போட்டு வச்சுக்கிறதுக்காக இது இந்த குக்கர் இது வரும். ஓகே. இந்த 2 கோம்போல எந்த கோம்பு வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்பர். குக்கர் ஆல்ரெடி இந்த கண்டெய்னர் ஆமா. இது 2 கோம்போல எது வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம் வந்துட்டு. அது மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயா பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ. தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங் இருக்கு. ஆனா இது தமிழ்நாட்டுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங். ஷிப்பிங் அப்படின்னா நம்ம கொரியர்ல தான் அனுப்புறோம். பார்சல் சர்வீஸ்ல போடுறது கிடையாது. எல்லாமே கொரியர் சர்வீஸ் டோர் டு டோர் அவங்க வீட்ல வந்து டெலிவரி ஆயிடும். கேஷ் ஆன் டெலிவரி தான் இருக்கா சார்? கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு, அவைலபிளா இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி பின்கோடு வைஸ் நம்ம இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு பண்ணி கொடுக்கும். சிஓடி தமிழ்நாடு ஃபுல்லா சிஓடி இருக்கு. இதோட பிரைஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா? ஆமா. இது எடுத்தீங்கன்னா இதுல எந்த கோம்போ எடுத்தாலும் சரி. இந்த மாடல் எடுத்தா கிரைண்டர், இந்த புல்லட் மிக்ஸி எடுத்தீங்கன்னா 5500 ரூபா வரும். தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரும். ஓகே. இந்த மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரைண்டர் 2 ட்ரம்மோட பிளஸ் இந்த புல்லட் மிக்ஸி இல்லை இது இதான் ஒண்ணு. ஆமா. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 6629 ரூபா. 6629 உங்களுக்கு. இந்த பிரீமியம் மாடல் இந்த மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7249 ரூபா. அதே கோம்போ ஆஃபர்ல 7249 ரூபா வரும். டில்ட்டிங் கிரைண்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7800 ரூபா. அதாவது 2 லிட்டர் வந்து 7800 ரூபா. 3 லிட்டர் பார்த்தீங்கன்னா 8700 ரூபா. எந்த கோம்போ வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். எல்லாமே தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். இது போக நம்ம பொங்கலுக்கு மட்டும் நார்மலா நம்ம கோம்போல வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. இப்போ கோம்போலயே நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கோம். பொங்கலுக்கு மட்டும் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கோம். என்ன எக்ஸ்சேஞ்ச்? எக்ஸ்சேஞ்ச் உங்க பழைய கிரைண்டர் கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த கம்பெனியா இருந்தாலும் பிரச்சனை. எந்த கம்பெனியா இருந்தாலும் கவலை இல்லை, எந்த கண்டிஷனா இருந்தாலும் கவலை இல்லை. அது ஒர்க் ஆனாலும் சரி, ஒர்க் ஆகலனாலும் சரி. ஓகே ஓகே. ஸோ எது எடுத்தாலும் இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் பிரைஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த பிரைஸ் தான் 500 ரூபா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த பழைய கொடுத்து 500 ரூபா எக்ஸ்ட்ரா. ஓகே ஓகேங்க. இப்போ 7800 ரூபா அப்படின்னா பழைய கிரைண்டர் கொடுத்தீங்கன்னா 500 ரூபா இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் போட்டு வெறும் 7300 ரூபா கொடுத்தாங்க. அவ்வளவுதான். சூப்பர். ஓகேங்களா? ஸோ எல்லாமே தமிழ்நாடு ஃபிஷிங். இதெல்லாம் போக இப்போ நம்ம ஷிப்பிங் ஃப்ரீயா பண்றோம் இல்லையா? இப்போ நேரடியாக நம்ம கடைகளை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஷிப்பிங் ஃப்ரீயா பண்றதுனால நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஆஃபர் எல்லாம் போக சௌபாக்கியா பிராண்டோட கெட்டில் இங்க வந்து வாங்கிட்டு போனா அந்த கெட்டில் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். சூப்பர். இந்த ஆஃபர் எல்லாம் போக டைரக்டா வர கஸ்டமர் மட்டும். டைரக்டா. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நார்மலா வந்து ஆஃபர் போட்டுருவாங்க, ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரான்னு போட்டுருவாங்க. 500 ரூபா கிரைண்டர் எடுத்தீங்கன்னா 500 ரூபா எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் போட்டுருவாங்க. நம்ம வந்து அந்த ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா 500 ரூபா போடுறது இல்லை. அது போக நம்ம கடைக்கு வந்து வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஒரு கெட்டில் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். சூப்பர். நேரடியா வந்து பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஃப்ரீயா வந்து கெட்டில் கொடுக்குறோம். சூப்பருங்க. கோயம்புத்தூருக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு நேரடியாக வந்துடுவீங்க. பக்கத்துல இருந்தாலும் வரது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்கு. எல்லாம் மிஸ் பண்ண வேண்டாது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிரைண்டரை பத்தி ஃபுல்லா பாத்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டு கிரைண்டர் இருந்தாலும் சில வீட்டுல வந்து ரிப்பேரா இருக்கும். சில வீட்டுல வந்து நம்ம கிரைண்டரை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம சொல்லலாம். எல்லா கிரைண்டரும் வாரண்டி இருக்குது. இந்த கிரைண்டருக்கு மட்டும் 2 வருஷம், மீதி எல்லாமே 5 வருஷம் வாரண்டி இருக்கு. நார்மல் கிரைண்டர் இருக்கு, டில்ட்டிங் கிரைண்டர் இருக்கு. எது வேண்டாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த புல்லட் மிக்ஸி கிடைக்குது. அது போக வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இந்த ட்ரம் ஒன்று சேர்த்தே கொடுக்குறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து இந்த கண்டெய்னர் 3 கிடைக்கும். அப்போ குக்கர் 2ல எவ்வளவு மாத்தி நம்ம எடுத்துக்கலாம். அது போக நேரடியா வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கெட்டில் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க வர கஸ்டமருக்கு. கண்டிப்பா கோயம்புத்தூர்ல இருந்தீங்கனாலும் சரி, திருப்பூருக்குள்ள இருந்தாலும் சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரா இருக்குது. அது மாதிரி எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்கு. இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் உள்ள வர மட்டும் சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடலாம். மறக்காம இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் டீடைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஸ்கிரீன்ல செக் பண்ணிக்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ. அது வரைக்கும் பை.